சென்னையிலிருந்து மங்களூருவிற்கு உயர்தர ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்திய கல்லூரி மாணவி போலீசாரிடம் சிக்கினார். கோலமாவு கோகிலா பட பாணியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 21 வயது இளம்பெண்ணின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கோலமாவு கோகிலா பாணியில் சென்னை டு மங்களூருவிற்கு உயர் ரக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்த கல்லூரி மாணவி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சரக்குடன் சிக்கிய இளம்பெண் போலீசில் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் மங்களூரு முல்கி ரயில் நிலைய சாலை பகுதியில் கஞ்சா கடத்தப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் முல்கி காவல் நிலைய அதிகாரிகள் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். அப்பொழுது ரயில் நிலையத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இளம்பெண் ஒருவரை பிடித்து விசாரித்தபோது அவர் முன்னுக்கு பின்முரணாக பேசியதால் போலீசார் அவரின் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்பொழுது அந்த இளம் பெண்ணிடம் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ 42 கிராம் எடை கொண்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் இளம் பெண்ணிடம் இருந்து செல்போன் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட இளம்பெண் சிவமொகா மாவட்டம் கூலி தேவராபானா பகுதியைச் சேர்ந்த சுகானா என்பது தெரிய வந்தது. குந்தப்புராவில் உள்ள கல்லூரி ஒன்றில் BCA இறுதியாண்டு படித்து வரும் மாணவி பணத்திற்காக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் அதை சென்னையில் இருந்து வாங்கி வந்து மங்களூருவில் கைமாற்ற இருந்ததாகவும் கூறியுள்ளார். மங்களூரு நகரில் உள்ள வசதி படைத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக விலைக்கு உயர் ரக கஞ்சாவை விற்று லாபம் சம்பாதிப்பதாகவும் கல்லூரி மாணவி சுகானா திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சுகானா மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவருக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்த சென்னையில் உள்ள முக்கிய புள்ளிகள் யார், மங்களூருவில் இதுபோல யாருடன் எல்லாம் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கின்றனர் என்பது குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவி சுகானா ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் அவர் மீது பெங்களூரு சர்வதேச விமான நிலைய சுங்கத்துறையினரால் ஒரு கடத்தல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தனிப்படை போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. விசாரணையின் முடிவில் சென்னையைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் இதில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.